விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். இந்த தீ விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது ராஜபாளையம் சஞ்சீவி மலை அடிவாரத்தில் அழகை நகர் தனியார் நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பஞ்சு எரிந்து வீணாயுள்ளது. ராஜபாளையம் மாடசாமி கோயில் தெருவை சேர்ந்த ஒரு மகன் குருநாதன். இவர் அழகை நகர் வடக்கு பகுதியில் சஞ்சீவி மலை அடிவாரத்தில் ஸ்ரீ பீமா டெக்ஸ் என்ற பெயர்ல நூற்பாலை நடத்தி வருகிறாரு. இந்த நூற்பாலையில பஞ்சிலிருந்து நூல் உற்பத்தி செய்யும் பணி நடைபெறுகிறது. இங்கு 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிந்து வருவாங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொழிலாளர் யாரும் வேலைக்கு வரல. பிற்பகல 1 மணி அளவுல நூற்பாலையில கரும்புகையானது வெளியே இருக்கு. அந்த சிறிது நேரத்துல பஞ்சு குடோன்ல தீ பஞ்சு கட்டுகள் அனைத்துமே தீ பிடித்து எரிய தொடங்கியதால அப்பகுதி முழுவதுமே புகை மண்டலமாக மாறியது. தகவல் இருந்து ராஜபாளையம் தீயணைப்பு துறையினர் 2 வாகனத்துல தீ அணைக்கும் பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து தீ அணைக்கும் பணியில ஈடுபட்டு வரும்போது தண்ணி தேவைப்படுறத தனியார் வாகனம் சேர்த்து மொத்தம் 3 வாகனங்களை தீ அணைக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க. வெயிலின் தாக்கம் அதிகமானது அடுத்தடுத்து பஞ்சுகள்ல தீ மடமடமான எரிந்து வருது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் கடந்த ஒரு 3 மணி நேரமாக போராட்டத்துல ஈடுபட்டு ஓரளவுக்கு தீ அணைக்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்து குறித்து தெற்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.